மா மா என்னப்பா? என்னடா? 6 மணி ஆச்சுமா, சாப்பாடு கட்டி கொடுமா. பொழுது கூட விடியல, அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? 6 மணி ஆச்சுமா. 7 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுவாங்கம்மா, வாத்தியாரும் வந்துடுவாங்கம்மா. சீக்கிரமாம்மா. நான் பள்ளிக்கூடம் சேர்ந்து இதான் முதல் தடவை பிக்னிக் போகிறேம்மா. சரி சரி, சத்தம் போடாத, அப்பா முடிச்சுக்க போறாரு. அம்மா, காசு? காசா? என்கிட்ட ஏதுப்பா காசு? அப்பா கிட்ட தான் கேட்கணும். கையடா, காலங்காத்தால உன்னோட பெரிய தொல்லியா போச்சடா. என்னடா? என்ன சொல்லு. காசு? எது காசு? அம்மா தான் சோத்த பொட்டலம் கட்டி கொடுத்துருக்கல, அப்புறம் எது காசு? என்ன வாத்தியார் கேட்டாரு. வாத்தியார் கேட்டாரா? இந்த 10 ரூபாய் வச்சுக்கிட்டு போயிட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. 20 ரூபா கேட்டாரு. எங்க அப்பா 10 ரூபா தான் கொடுத்தாருன்னு சொல்லு. அதிகமா கேட்ட வாய் கிழிச்சு விடுவேன். பாடவா ராஸ்கல், பட. ராசப்பா, இந்தப்பா, பத்திரமா போயிட்டு வா. என்ன, வாத்தியாரியா சொன்னபடி கேட்கணும், தனியால போயிடக்கூடாது. எல்லாரும் வந்தாச்சாடா? ஆமா, எங்க இந்த ராசப்பா காணோம்? அவன் எங்கடா வர போறான்? அவங்க அப்பாவே டைலர் கடை வச்சிருக்காரு, பணமா தர போறாரு. அவன் சரியான தூங்கு மூஞ்சி, அவனுக்காண்டி வெயிட் பண்றதே வேஸ்ட். அவன் சரியான விளக்கண மூஞ்சி, டெய்லி அழுக்கு துணியா போட்டு வரான். போற இடத்துல நம்ம மானம் தாங்காம தான் சரி. நீ போலியா? வயிறு வலி, அதாம்மா வந்துட்டேன். வாத்தியாரிய திட்ட மாட்டாங்க? நான் அவரை பார்க்கவே இல்லை. நீ வரலன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா? தெரியலையேம்மா, வயிறு வலி, வந்துட்டேன். ஏண்டி போறேன்னு சொல்லி போனவன் பாதியில திரும்பி வந்துட்டான், என்ன விஷயம்? வயிற்று வலியா? அதான் போல. என்னது வயிற்று வலியா? போகும்போது சரியா தான் இருந்தது வயிறு, இப்ப எப்படி வலிக்கும்? கண்ட தின்றுப்பான், இன்னைக்கு பூரா பட்னி போடு, எல்லாம் சரியாயிரும். உள்ள போடா, போடா, முறைக்காம பாரு. ஏண்டா, வீட்டுக்குள்ள வந்து பூனை மாதிரி உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? திரு திருன்னு திருட மாதிரி முழிக்கிற? வயித்த வலின்னு போய் தானே சொன்னேன், போய் தானடா சொன்னேன். போடா, தண்ணி எடுத்துட்டு வா. பசங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப தப்பு. இருந்தது ஒரு பணம், அதையும் ஒழிச்சிடா. நாயே நாயே, புள்ளமா. என்னங்க என்ன பண்றீங்க? குழந்தைய போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? தண்ணி பானையை உடைச்சிட்டான். ஏண்டி ஆவுன்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? வேணும்னு உடைச்சா? ஏதோ கை தவறி தானே உடைச்சிட்டான். அட போடி, வைத்த வலியும் திரும்பி வந்தான்ல, அந்த வைத்தறிச்சல பானை போட்டு உடைச்சிட்டான். பாரு, இருந்தது ஒரே பானை, நன்னானி வேற எல்லாம் போட்டுருந்தேன். நாய் உடைச்சா. விடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? கண்ணாடியில உன் அழகு முகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கியோ? இனிமே கண்ணாடிய பார்த்த கண்ணாமூலி ரெண்டையும் தோண்டி விடுவேன். ஒழுங்கா போய் படி, போடா. ராசப்பா, நீ எழுந்துரு. நிலவில் காலடி வைத்த முதல் விஞ்ஞானியின் பெயர் என்ன? அவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? அவர் எந்த ஆண்டு முதலாக அங்கு காலடி வைத்தார்? எங்க சொல்லு. ஏண்டா புழு மாதிரி நெளிற? பதில் சொல்லு. ஆள் தான் வளர்ந்துருக்க, அறிவே இல்லையாடா உனக்கு? உட்காந்து தொலைடா தடிமாடு. டே அருண்குமார், நீ சொல்லு. நீல் ஆம்ஸ்ட்ராங் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் நிலவில் காலடி எடுத்து வைத்தார். வெரி குட், உட்கார். பாத்தியா? எழுந்துரு, எழுந்துடுறா. பாரு, அவனும் 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறான்.
உன் கிளாஸ் தான். எவ்வளவு கடகடன்னு சொல்றான், தெளிவா படிக்கிறான். நீ வகுப்புல தூங்கி வழியிறியா இல்ல பாடத்தை கவனிக்கிறியா? வீட்டுல என்ன மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்க? நிக்கிறான் பாரு தடிமாடு மாதிரி. ஏ ராசப்பா இங்க வா. ஏன்டா வாத்தியார் கேட்ட அந்த சின்ன கேளுக்கு பதில் தெரியாம முழிச்சிட்டு இருந்த? எனக்கு தெரியாது. வாட் ராசப்பா, வாட் யூ டு அட் ஹோம்? டோன்ட் யூ ஸ்டடி? I think you will have to go to tuition or else you will fail. ராசப்பனோட மார்க் ஷீட் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. எல்லா பசங்களும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ராசப்பா மட்டும் இன்னும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையே, ஏன்? கொடுத்து ஒரு வாரம் ஆகுதா? நீங்க அதை பார்க்கவே இல்லையா? உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? நான் பார்க்கல சார். நான் வீட்டுக்கு போனதும் என்னன்னு பார்த்து கவனிக்கிறேன். வீட்டுல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. என்ன பையன் தூக்கிட்டானா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீயாச்சும் அவனை உட்கார வச்சு கொஞ்சம் படி சொல்லிவிடலாம்ல? இல்லைங்க, தலைவலிக்குதுன்னா அதான் சாப்பாடு போட்டு தூங்க வச்சேன். ஆமா, தலைவலினா சோறு போட்டு தூங்க வச்சிரு, வயிற்று வலினா சோறு போட்டு தூங்க வச்சிரு. அப்புறம் எப்பதான் படிக்கிறது? என்னங்க, அவன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா? வந்ததும் வராதுமா இவ்ளோ கோவமா இருக்கீங்க? வர்ற வழியில இவன் ஸ்கூல் வாத்தியார பார்த்தேன். மார்க் ஷீட் கொடுத்து ஒரு வாரம் ஆகுதான். உன்கிட்ட காமிச்சானா? என்கிட்டயும் தெரியும் காமிக்கல. டேய் எந்திரா, எந்திரானா? வாடா இங்க. மார்க் ஷீட் கொடுத்து ஒரு வாரம் ஆகுதா? என்கிட்ட காமிச்சியா? உங்க ஆத்தாட்ட காமிச்சியா? எங்க மார்க் ஷீட் எங்கடா? போடா, எடுத்து வாடா. வீட்டுல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. போடாங்க. மார்க்காடா இது? ஏண்டா நான் தனி ஒரு மனுஷனா 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு துணிமணி வாங்கி கொடுத்து புத்தகமும் வாங்கி கொடுத்து அது மட்டும் இல்லாம பிக்னிக் அதுன்னு காசு கொடுத்து அனுப்புனா நீ 7 மார்க்கும் 8 மார்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கிய. நாய 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 எப்படியா? இவனை பிள்ளைய பத்ததுக்கு ஒரு கல்ல பத்துக்கலாண்டி. இவன் நம்மளை காப்பாத்தவே மாட்டான். நம்பாத நம்பாத. இவ்வளவு சொல்றனே, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்று இருக்கான் பாரு. எந்திரா எந்திரா. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுற. தொலைச்சிருவன் தொலைச்சி. ஒழுங்கு மரியாதை அவனை படுக்க வச்சுட்டு வந்து சோத்த போடு. நகரி பிள்ளை பத்திருக்கலாம் பிள்ளை. என்னங்க என்னங்க, எழுந்துருங்களேன். சும்மா பாடி. ராசப்பாவை காணுங்க, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. கொஞ்சம் எழுந்துருங்களேன். ஒண்ணு கடிக்க கொல்ல பக்கம் போயிருப்பான். போய் கூட்டிட்டு வா. என்னைக்காவது அவன் தனியா போயிருக்கானே, என்னதானுங்க துணை கூட்டிட்டு போவான். கொஞ்சம் போய் பாருங்களேன். அண்ணே, என் பையன் ராசப்பன் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ராத்திரி 1 மணி பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தேன். ஏதோ குடும்பத்தோட ஊருக்கு போறியாக நானும் கேட்டுக்கல. ஸ்டேஷனுக்கா? ஏன் அடிக்கிறீங்க? பிக் பாக்கெட் அடிச்சிருக்கான் சார். பிக் பாக்கெட் அடிச்சத நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல சார். அவன் பிக் பாக்கெட் அடிச்சத நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், நான் அப்புறம் எப்படி உன பிக் பாக்கெட்னு சொல்றீங்க? பார்க்கிறதுக்கு பரிதாபமா இருந்தா பிக் பாக்கெட்னு சொல்லிருந்தா? சார் நான் பார்க்கல சார். போங்க. வாடா. லோக், நீங்க மட்டும் போங்க. ரொம்ப அடிச்சாங்க. உன் பேர் என்ன? ராசப்பா. எந்த ஊரு? செங்கல்பட்டு. எப்படி மெட்ராஸ்க்கு வந்த? ரயில் ஏறி வந்த. ஏன்? அப்பா திட்டுறாரு, அடிக்கிறாரு, பாத்தியாரும் திட்டுறாரு, பசங்களும் கேலி செய்யறாங்க. அந்த ஊர் எனக்கு பிடிக்கல, அந்த வீடும் பிடிக்கல. அதான் ரயில் ஏறி மெட்ராஸ் வந்துட்டேன். நான் மட்டும் ஏமா கருப்பா இருக்கேன், மத்த பசங்களாம் சிவப்பா இருக்காங்கன்னு அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க,
கருப்பா இருக்கிறதும் சிவப்பா இருக்கிறதும் நம்ம கையில இல்லப்பா அப்படின்னு. எனக்கு படிப்பே வரல, வராதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்பாவும் நிறைய முறை சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களா நிறைய தடவை கேலி பண்ணிட்டாங்க. எவனால தான் வீட்லயும் வெளியிலும் அடி வாங்கிட்டு இருக்க முடியும், திட்டு வாங்கிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க சார். ராசப்பா, you are a very good boy. ரொம்ப நல்ல பையன். சார் என்ன சொன்னீங்க? நீ ரொம்ப நல்ல பையன் சொன்னப்பா. சார் எங்க அம்மாக்கு அடுத்தபடியா இந்த உலகத்திலே நான் நல்ல பையன் சொன்னது நீங்க தான் சார். உன் முகத்துல இருக்கிற ஒளி, உன் கண்ணுல இருக்கிற அந்த ஞானம், உண்மை பேசுற உன் நல்ல மனசு, இது எல்லாமே நாளைக்கு நீ பெரிய மனுஷனா வருவேன்னு எனக்கு சொல்லுது. என்னால முடியுமா சார்? நிச்சயமா முடியும். அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ நினைச்சா நிச்சயமா முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? குட். என் நண்பர் நடத்துற ஸ்கூலுக்கு உன்னை நான் அனுப்புறேன். அம்மா அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா உன் திறமைகளை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல நம்பிக்கை நீ உருவாக்கணும். சரியா? சரிங்க சார். ஹாய் சுரேஷ். ராசப்பான்னு ஒரு சின்ன பையனை விட்டு அனுப்புறேன். ஒரு 10-15 நாள் அவன் உன் கூட தான் தங்க போறான். மற்றதெல்லாம் உங்ககிட்டயே விட்டுறேன். ராசப்பன், ராசப்பன், என்னப்பா அது? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி கல்லறிஞ்சிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு திட்டினது, அப்பா திட்டினது, வாத்தியா திட்டினது எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. கோபமா வருது. இப்படி கல்லறியறதுனால உன் கோபம் தீந்துருமா? குட். உணர்வுகளை தேக்கி வைக்காம அதே சமயம் பிறரையும் பாதிக்காம அதை வெளிப்படுத்த முயற்சிக்கிற பார், உண்மையிலே நல்லதுதான். நீ இப்படி கோபப்படுறதுனால உங்க அப்பா உடனே திருந்திட போறாரா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிட போறாங்களா? எப்படி முன்னேற முடியும்னு நீ நினைச்சேன்னா உனக்கு நிறைய நல்லது நடக்கும். ராசப்பா, இப்ப இந்த பேப்பர்ல உன்னோட பலவீனங்கள் நீ என்னென்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் எழுதணும். அதாவது மாற்றக்கூடியது மட்டும். இப்போ உன் நேரத்தை மாற்ற முடியாது, உன் உயரத்தை மாற்ற முடியாது, அதெல்லாம் விட்டுரு. உன் பலவீனங்களை மட்டும் எழுது. அதே போல உனக்கு இருக்கிற நல்ல குணங்கள் என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் எழுது. ஓகேவா? நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேன். நல்லா எழுது. ராசப்பன், எழுதிட்டியா? That's great. Well done. பார், உன்னுடைய பலவீனங்கள் எவ்வளவு குறைச்சல் ஆயிடுச்சு, உன்னுடைய நல்ல குணங்கள் எவ்வளவு அதிகமாயிடுச்சு. You are a wonderful person. இந்த பலவீனங்கள் கூட மாத்திட முடியும் நாம மனசு வச்சா. எப்படி அங்கிள்? இங்க பார், இந்த டம்ளருக்குள்ள எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய நாம டம்ளருக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரோம்னா என்ன பண்ணலாம்? இந்த டம்ளர் இருக்கிற தண்ணிய இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்த ஊத்த இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் படிப்படியா மேல வந்து மேலும் தண்ணி ஊத்த ஊத்த இந்த எண்ணெய் அப்படியே வெளியேறிடும். அதே போல நம்ம மனசுக்குள்ள நல்ல குணாதிசயங்களை நிரப்ப நிரப்ப நம்ம பலவீனங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறிடும். புரிஞ்சுதா? Well done. பார், உன்னுடைய பலவீனங்கள் எவ்வளவு குறைச்சல் ஆயிடுச்சு, உன்னுடைய நல்ல குணங்கள் எவ்வளவு அதிகமாயிடுச்சு. You are a wonderful person. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பையன் காணாம போய் 15 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கல. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எனக்கு அவன் ஒருத்தன் தான். சதா அவன் நினைப்புதான். சோறு தண்ணி கூட இறங்கல. ஏதாவது நல்ல தகவல் சொல்லுங்க ஐயா. அதான் சொன்னேன்னு, கவலைப்படாதீங்கன்னு. பையன் பத்திரமா மெட்ராஸ்ல இருக்கான், சுகமா வந்து சேர்ந்துருவான். பையனுக்கு ஒன்றும் ஆகல. நீங்க போயிட்டு வாங்க.
சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. வெரி நைஸ். இப்படித்தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வரைவே ராசப்பா? இல்லையே அங்கிள், அப்பப்போ வரைவேன், அதெல்லாம் சரி வராது. நோனோ, நீ நல்லா வரைகிறப்பா. இதெல்லாம் பழக பழகத்தான் வரும். இந்த திறமை உனக்குள் இருக்கிறது இதுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா? இது பாரு ராசப்பா, நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். உனக்காக சில போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ஐ, அழகழகா இருக்காங்க. அழகுன்னு எதை சொல்ற? வெள்ளையா இருக்காங்க. எங்க வீட்ல எங்க அம்மாவும் சிவப்பு, எங்க அப்பாவும் சிவப்பு, நான் மட்டும் எனக்கு கருப்பா இருக்கேன். இது உன் தப்பு இல்லப்பா. இப்ப என்னையே எடுத்துக்கோ. எங்க அம்மாவும் அப்பாவும் கருப்பு, நான் இப்படி இருக்கேன். சோ இது உன் தப்பே இல்லை. இதத்தான் ஜீன்ஸ் ஃபேக்டர், அதாவது மரபு வழின்னு சொல்றோம். இதுல 3 தலைமுறைகள் உள்ள தாத்தாக்கள் பாட்டிகளினுடைய கலர், உயரம் எது வேணாலும் நமக்கு வரலாம். அதனால நம்ம கலரை பத்தி கவலைப்படல அர்த்தமே இல்லை. டோன்ட் வரி. இது பாரு ராசப்பா, நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். கலரை பத்தி கவலைப்படல அர்த்தமே இல்லை. டோன்ட் வரி ராசப்பா. இப்போ உனக்கு ஒரு படம் காட்ட போறேன். படத்துல என்ன இருக்கு? தவளை. இந்த தவளை முன்னேறுமா? யூ ஆர் ரைட். இதுதான் உலகம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தவளைக்கு உலகம் கிணறுதான். ஆனா வெளியில பெரிய உலகம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வெளி உலக அனுபவங்களை சரியான முறையில பயன்படுத்திட்டா இதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. இது இந்த தவளைக்கு மட்டுமில்ல, உனக்கு, எனக்கு, எல்லாருக்கும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ராசப்பன், வீட்டுக்கு போய் இனிமேல் புது மனுஷனா வாழணும். will you? டெஃபினெட்லி அங்கிள். தவறாம கடிதம் போடுவேன். சுரேஷ் அங்கிள், இன்ஸ்பெக்டர் அங்கிள், நீங்க 2 பேரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். இத பாரு, வீட்டுக்கு போனதும் முதல் வேலையை என்ன பண்ணுவ? நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா அப்பா டென்ஷனை குறைப்பேன். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணாங்கன்னா அதை நான் பொருட்படுத்திக்க மாட்டேன். குட். என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை வீட்டுல கொண்டு போய் விடணுமா? வேணாம் அங்கிள், நான் தனியாவே போயிடுவேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சுரேஷ், ராஜப்பா கண்டிப்பா எதிர்காலத்துல ஒரு பெரிய மனுஷனா வருவான். அதுக்கு உன்னதான் பாராட்டணும். நோனோ, ராசப்பனை தான் பாராட்டும். அவன் நமக்கு நல்லா ஒத்துழைச்சான். போயிட்டு அங்கிள். ராஜப்பன், இந்த உலகத்தை பாரு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்கு. நம்பிக்கையோட போயிட்டு வா.